போலீஸ் என்னை துரத்திட்டு வருது. என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். I'll shoot you. You don't worry. நீ கூட வாங்க. வாங்க. உள்ள போங்க. கவலைப்படாதீங்க. நீங்களே விரும்பினாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோட உள்ள போங்க. மன்னிக்கணுமா, ஜெயில இருந்து தப்பி ஓடி வந்த ஒரு கைதியை துரத்திக்கிட்டு வந்தோம். உங்க வீட்டு பின்பக்கமா வந்த மாதிரி இருந்தது. அப்படி யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் இங்க வரலையே. அப்படி யாராவது வந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சொப்னா, ராஜு, அந்த பாவிக்கு அழிவே இல்லைன்னு நினைச்சேன். ஆண்டவனா போட்டு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எங்க அண்ணன் மேல எப்படியெல்லாம் பாசம் வச்சிருந்தேன்னு சொல்லி அந்த பாசத்தை பப்ளிசிட்டி பண்ணிக்க நான் விரும்பல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். சொப்னா, அவன் உங்க அண்ணனை மட்டும் கொலை பண்ணலாமா? சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த எத்தனையோ குடும்பங்களை நாசம் பண்ணிருக்கான். ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணிருக்கான், நாசம் பண்ணிருக்கான். விதவிதமான தப்பு செஞ்சு அவன் வழியில இருக்கான். நான் எந்த தப்பு செய்யாம உள்ள இருந்தேன். நான் இப்ப ஜெயில இருந்து ஏன் தப்பிச்சு வந்த தெரியுமா? இந்த போலீஸும் சட்டமும் எந்த தப்பு சொல்லி என்ன உள்ள தள்ளிச்சோ அதே தப்பு செஞ்சுட்டு நான் திரும்ப ஜெயிலுக்கு போட்டுறாதான். Yes, I will kill that bastard within 24 hours. அவனுக்கெல்லாம் இவ்வளவு டைம் கொடுக்கறதே பெரிய பாவம். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறோமோ அவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மிஸ்டர் சந்தானத்தோட ரிசப்ஷனுக்கு வருவா. நிச்சயமா அவ வராம இருக்கவே மாட்டா. அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். அந்த பாவி கண்ணை மூடுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஆரஞ்சுக்கு டிவி பார்த்துக்கிட்டு அந்த பாஸ்டர்ட் XW ராமரத்னத்தை இந்த ராஜு கொலை பண்ணிட்டான் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் கண்ணீரை நீ தொடச்சுக்க. Till that, goodbye. அண்ணா, இன்னைக்கு ராக்கி பண்டிகை. இந்த அனாதைய உங்க தங்கச்சியா எடுத்துக்க முடியுமா?
ஏன் சார் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பந்தோபஸ்திங்க? பேப்பரை படிக்கிறது இல்லையா நீங்க? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு கைதி XW ராமரத்னத்தை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சிட்டியே பரபரப்பா இருக்கு. நீங்க என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சாரி சார். ஏன் சார் இவ்வளவு பந்தோபஸ்து இருக்கிறப்ப இந்த கொலைகாரங்க வருவான்னு நினைக்கிறீங்க? வந்தான்னு அவ்வளவுதான். அவனை பிடிச்சு கொடுத்து அவார்டு வாங்கலான்னு பாக்குறேன். ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் அவரை சாகடிக்கிறானோ இல்லையோ அங்கே இங்கேயும் ஓடி நம்மள சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். என்ன சார் நான் சொல்றது? பொண்ணு மாப்பிள்ள அங்க இருக்காங்க. பொக்கே வச்சுட்டு இங்க இருக்கீங்களே, கொண்டு போய் கொடுங்க சார். போங்க சார். Shoot me! Shoot me! Shoot me!
எப்படியோ புத்திசாலித்தனமா உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டீங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தப்பிச்சு வரலாமா? உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை பண்ண XW ராமரத்னத்தை கொல்றதுக்காக தான் நான் தப்பிச்சு வந்தேன். சொல்லுமா, அந்த அயோக்கிய என்ன கொலை செய்ய நினைக்கிறது தப்புங்கிறியா? இன்னைக்கு நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள், என்ன மன்னிச்சுடு. எத்தனையோ பொண்ணுங்க அந்த அயோக்கியனால தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறப்போ என்னுடைய ஒரு நாள் சந்தோஷம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லைங்க. நான் வரேன். யாரை பிடிக்கணுமோ அவனை விட்டுட்டு ஏங்க ஒரு நல்லவரை இப்படி துரத்துறீங்க? சொப்னா எங்கடா? தெரியலங்கய்யா, மத்தியானம் சொல்லிக்காம கொள்ளிக்காம வீட்டுக்கு போயிடுச்சு. அவ அண்ணனை நான் கொலை பண்ண விஷயம் சொப்னாக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயா, சிங்க கொல்லுட்டீங்களா? இப்ப நீ நேரா சொப்னா வீட்டுக்கு போற. கல்யாணத்துல ராஜ் என்ன சுட்டுட்டான்னு சொல்ற. ஐயா, சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில சந்தேகங்களை தீர்த்துக்கணுமா, உன்னை உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்றேன். என்னங்க முதலாளி, பிறந்த நாள் அதுமா அபசகன மாதிரியா சாக போறீங்க அப்புறம் பேசிக்கிட்டு? என் கேரக்டரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. போட. சுப்பனம்மா, சுப்பனம்மா, என்ன நம்ம முதலாளிய அந்த ராஜு பையன் சுட்டுட்டாமா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாக போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. சீக்கிரம் புறப்படுமா. என்ன கந்தையா, ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் மேல இருக்காங்க, டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியா உங்களை ஒரு இடம் பார்க்கணுமா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கம்மா. வாமா சொப்னா, காலையில தான் உன் முதலாளியோட ஆயுள் கெட்டியா இருக்கட்டும்னு என் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரமே உன் முதலாளியோட சாவுக்கு சந்தோஷமா மலர் வளையம் வாங்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ பயங்கரமான செக்ரட்டரிமா. ஏமா, இன்னொரு அண்ணன் எங்க? உனக்கு ராஜுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க பண்டிகையில அண்ணன் கையில ராக்கியை கட்டி கூடவே ஒரு துப்பாக்கியும் கொடுப்பாங்களா? ஒரு பளபளப்பான ராக்கியை கையில கட்டிட்டு ஒரு கிறுக்கு பைய வேஷத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்ட கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே. கொலையே தெருக்கூத்தாக்கிட்டீங்களேடி. பாசத்தோட தான் நீ என் நெத்தியில குங்குமம் வைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அது அவன் என்ன குறிதவராம சுடுறதுக்கு நீ வச்ச அடையாளம்னு
கல்யாணத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருமே என் கேரக்டரை புரிஞ்சுக்கலையே. என்னம்மா குத்திட்டணும்னு பாத்தியா? இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல அவன் ஒருத்திக்காவது நல்லவனா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். ச்சே, திருந்தவே விட மாட்டீங்களாடி. அப்பா, ஐயோ, ஏண்டி வயசான காலத்துல இப்படி ஓட விடுறீங்க? சொப்னா, ஒரு பொண்ணு அவன் விருப்பத்துக்கு மாறா கெடுத்துட்டான்னா அவன் செத்து போனான். அதான் நம்ம ஒரு சென்டிமெண்ட். தப்போ ரைட்டோ ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்றதுல நான் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில தான் உங்க அண்ணனை கொன்னேன். சோ இப்ப நீ என்ன பண்ற? இந்த துப்பாக்கியால நீயே சுட்டுக்கிட்டு செத்து போற. ஓகே, சுட்டுக்குமா. ஐயா, என்னடா வம்பா போச்சு, சுடு. Come on, baby, quick. இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே.